ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முள்ளங்கி துவையல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இது கூட வந்து ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் முள்ளங்கியை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் போட்டுக்கலாம். முள்ளங்கி போட்டுட்டு இது கூட வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. முள்ளங்கி வதங்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும், ஒரு 5 மினிட்ஸாச்சு ஆகும். அந்த ஸ்மெல்லாம் போகணும். போனதுக்கப்புறமா தேவையான அளவு காஞ்ச மிளகா, தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி, கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலை, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க முள்ளங்கியும் போட்டுக்கோங்க. இதையும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு முள்ளங்கி துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து தாளித்து விட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.